ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 9 நாட்களே உள்ள சூழலில் அரசியல் களம் மிக தீவிரமாக சூடுபிடித்துள்ளது. சசிகலா ராமதாஸ் கூட்டணி பல்வேறு முக்கிய வேட்பாளர்களை களமிறக்கி உள்ளார்கள். அது எந்த அளவிற்கு தேர்தலில் தாக்கம் செலுத்த போகிறது, யாருக்கு இந்த வேட்பாளர்கள் வாக்குகள் பிரித்தால் அது வெற்றியாக அமையும், இந்த வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளதா அப்படின்ற கோணத்தில் நம்ம இன்னைக்கு பேச இருக்கிறோம். இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் நம்மோடு உரையாட உள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், ராமதாஸ் சசிகலா கூட்டணி, ராமதாஸ் ஒரு 38 கேண்டிடேட் போட்டிருக்கிறாரு, சசிகலா ஒரு 82 கேண்டிடேட் போட்டிருக்கிறாங்க. ஒரு 120 தொகுதிகளில் இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கிறாங்க. இதில் சமீபமாக சசிகலா பேசிய பேச்சுகள் சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. குறிப்பாக ராஜபாளையத்தில் அவங்க எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசியது, ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்டால் கூட அந்த நாய் நன்றியோடு இருக்கும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்படி செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அதாவது பதவி கொடுத்தவங்களுக்கு நன்றியா இருந்திருக்கணும். வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்த்தீங்கன்னா கூட, ஒரு சின்ன பிஸ்கட் கொடுத்தீங்கன்னா கூட அது நன்றியோட இருக்கும். அது கூட இல்லாம நீங்க செஞ்சத அந்த பையன் காண்கிறார். அந்த பேச்சு எவ்விதமான தாக்கத்தை தேர்தலில் ஏற்படுத்தும் ஒன்று. இன்னொரு புறம் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் திண்டுக்கல்ல பிரச்சாரம் செய்கிறாரு, அவர் போட்டியிடுறாரு. அங்கே என்ன சொல்றாருன்னா, ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக போகிறார், எடப்பாடி ஒரு கொங்கு வேளாள கவுண்டர், ஆகவே ஒக்கலிக கவுண்டர்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு அந்த சாதி மக்களிடம் அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார். ஆனா அடுத்த முதலமைச்சராக வர இருப்பவர் கொங்கு வேளாள கவுண்டர் ஐயா. தமிழ்நாட்டை ஒரு கவுண்டரையா ஆள போகிறார். மகிழ்ச்சியான செய்தி. நாம அத்தனை பேரும் அதுக்கு உழைக்க வேண்டும். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஐயா பழனிசாமி கவுண்டர் முதலமைச்சராக இருந்த பொழுது ஆட்சியை நடத்தி காண்பித்தார். இது ரெண்டும் எப்படி தேர்தல்ல பிரதிபலிக்கும், குறிப்பா தென் மாவட்டங்களில்? திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சை கேட்டீங்கன்னா, நீங்கள்லாம் ஒக்கலிக கவுண்டரு, நீங்கள்லாம் ஓட்டு போட்டு ஒரு கொங்கு வேளாள கவுண்டரை முதலமைச்சராக போறீங்க. எடப்பாடி என்ற அந்த கவுண்டர் அவருடைய ஆட்சியில் சாதி மதம் இல்லாமல் ஆட்சி புரிஞ்சார், இப்படி சொல்றாரு. இப்படி அவர் சொல்றாரு. சசிகலா அந்த காலில் விழுந்த காட்சியை அழகா சொல்றாங்க. இந்த நாய்க்குட்டி பிஸ்கட்டு அதுக்காக தான் சொல்றாங்க. காலில் விழுந்த கதையை உதயநிதி தன்னுடைய பிரச்சார கூட்டங்கள்ல அந்த போட்டோவை காமிக்கிறாரு. அந்த ஃப்ரேமே நான் இப்பதான் பாக்குறேன். நம்ம பார்த்தது இப்படி தவழ்ந்து வருவாரு, இது இப்படி இருக்கு. நேரடியா கருவறையை பார்த்து அப்படியே என்ன அங்க பிரதர்சனம் செஞ்ச மாதிரி கும்பிடுற அந்த போட்டோவை உதயநிதி காமிக்கிறாரு. சசிகலா அதை என்டாஸ் பண்றாங்க. அந்த தம்பி காமிச்சது உண்மையில வீடியோவில் நீங்க பார்த்தது தானே, அந்த தம்பி இல்லாத காமிக்கிறதுக்கு அப்படிதான் நடந்திருக்கு அப்படின்ட்டு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு காலில் விழுகிறது பிடிக்காது, மரியாதை வணக்கம் இதெல்லாம் இருந்துன்னா மனசுக்குள்ள இருக்கணும், வெளியே இந்த மாதிரி காலில் விழுறதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நடந்தது என்னன்னா, நான் கூட்டத்தை நேராக பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு பார்த்தா இங்கே ஒரு கீழே ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு. இப்படியே சொல்கிறாங்க. அவர் எந்திரிச்சு பார்த்தா அவர் எடப்பாடி. நான் ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதை நான் விரும்பவும் இல்லை, அவர் அப்படி செஞ்சார். அப்போ இப்படியெல்லாம் நடிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நாய்க்குட்டி உதாரணத்தை சொல்கிறாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குங்க. என்ன பழமொழின்னா, ஃபார் வாண்ட் ஆஃப் எ நெயில் த கிங்டம் வாஸ் லாஸ்ட். ஒரு ஆணி இல்லாததனால் ஒரு ராஜ்யமே சரிந்தது. அந்த பழமொழியினுடைய பொருள் என்னென்னா, ஒரு சின்ன விஷயம் கூட வரலாற்றை புரட்டி போட்டுரும். அதாவது குதிரைக்கு லாடம் அடிக்கணும், அந்த லாடம் அடிக்கிறதுக்கு ஆணி இல்லை, அதனால லாடம் தொலைஞ்சு போச்சு. லாடம் இல்லாததுனால குதிரை இழந்துட்டோம். குதிரையை இழந்துட்டதுனால குதிரையில் சேதி சொல்லக்கூடிய அந்த வீரன் அவனை இழந்துட்டோம். அந்த சேதி சொல்லும் வீரனை இழந்ததுனால சேதி சொல்ல முடியலை. சேதி போய் சேராததுனால போரை இழந்துட்டோம். போரை இழந்ததுனால ராஜ்யத்தையே இழந்துட்டோம். அது மாதிரி சசிகலா என்று 4 வருஷம் பெங்களூரு ஜெயிலுக்கு ஊழல் வழக்கில் போயிட்டு எடப்பாடியால் நீக்கப்பட்டு
பொதுவாக ஊடக வெளிச்சம் இதெல்லாம் இல்லாத ஒரு கேரக்டரு இன்னைக்கு எடப்பாடிக்கும் பிஜேபியினுடைய சோசியல் இன்ஜினியரிங்கும் மிகப்பெரிய ஆப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு உருவாகிடுறாங்க. இதை மீடியாக்கள் யாரும் இதை வந்து கண்டுக்கலை. ஒரு வகையில் சொல்லப்போனால் சசிகலா தன்னுடைய வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்ய போகும்போது விஜய்க்கு கூடுற கூட்டத்தில் பாதி கூட்டமாவது கூடுது. அந்த அளவு கூட்டம் கூடுகிறது. இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஜெயலலிதா காலத்தில் சசிகலா வந்து வீடியோ கேசட்டு கொடுத்து ஜெயலலிதாவோட நெருக்கமாகறாங்க. அதுக்கு பிறகு உடன்பரவா தோழியாக மாறிடுறாங்க. அவங்களுடைய முக்கியமான நம்பர் 2 பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய சொந்த பந்தங்கள் சாதிக்காரங்க எல்லாத்தையும் அதிகாரத்திலையும் கொண்டு வராங்க, ஆட்சியிலையும் கொண்டு வராங்க, நிர்வாகம். இப்படி அது வந்து ஒரு வகையில் முக்குலத்தோர் ஆதிக்கம் பெற்ற ஒரு கட்சியாக அதிமுக திகழ்கிறது. ஜெயலலிதாவும் அதை ஒரு அளவுக்கு அதை அனுமதிக்கிறாங்க. தென் மாவட்டங்கள் ஃபுல்லாக அதிமுகவினுடைய கோட்டை போல இந்த மாற்றம் வந்து நடந்தது. ஆமாம், அதே போல கவுண்டர் சமூகத்தவரும் வந்து ஆதிக்கம் செலுத்தினாங்க கொங்கு பகுதிகளில். அவங்களும் ஜெயலலிதாவுடைய மந்திரி சபையில் ஆட்சி செலுத்துகிறாங்க. அப்படி அது நடக்குது. இதன் பிறகு வந்து ஜெயலலிதா தோக்குறாங்க, அப்புறம் ஜெயிக்கிறாங்க. இது எல்லாமே நடக்குது. இதில் எடப்பாடி சீனுக்கு வந்த பிறகு இந்த மாற்றம் வந்து வேற ஒரு வினையை புரிய ஆரம்பிக்குது. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இறந்த பிறகு ஓபிஎஸ் ஏற்கனவே 3 முறை முதலமைச்சர் ஆகிட்டார். அவரை விட ஒரு விசுவாசமான ஒரு அடிமையை வந்து தேடுறாங்க. அதில் எடப்பாடி சிக்கிறாரு. மற்றவர்களை விட இவர் சிறப்பான அடிமையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை முதலமைச்சர் ஆக்குறாங்க. ஏன் ஆக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அது வரைக்கும் தூங்கி கொண்டிருந்த அந்த சொத்து குவிப்பு வழக்கு அது உயிர் பெற்று தீர்ப்பு வழங்கி அவர் பெங்களூருக்கு ஜெயிலுக்கு போகணும். போகிறதுக்கு முன்னாடி எடப்பாடியை முதலமைச்சராக தெரிவு செய்கிறாங்க. அப்போ தான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் நடக்குது. அவர் வந்து முழுசாக காலில் விழுந்து வணங்குறார். வணங்கிட்டு சசிகலாவுக்கு பிறகு சிறைக்கு போயிடுறாங்க. பிஜேபியோட பிளான் வந்து என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். ஜெயலலிதாவும் சசிகலாவும் சேர்ந்து தமிழகத்தை கொள்ளையடித்து மொட்டையடித்தார்கள் என்றாலும் அதில் பார்ப்பன ஊடகங்கள் துக்ளக் ஷோ போன்றவர்களுடைய நரேட்டிவ் என்னென்னா, ஜெயலலிதா அம்மா சுத்தமானவங்க, நல்லவங்க, ஒரு சூத்திரச்சியோடு சேர்ந்துக்கிட்டு அந்த அம்மா தான் ஊழல் செஞ்சதே தவிர இவங்க வந்து செய்யலை, அவங்க தான் கெடுத்து விட்டாங்க. இப்படி ஒரு சாதி பார்வை, ஒரு பார்ப்பனிய மேட்டிமைத்தனத்தோட இந்த குற்றத்துக்கு சசிகலா தான் முழு முதல் பொறுப்பு அப்படின்ற நரேட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க. இது பின்னாடி குருமூர்த்தி என்ன சொல்கிறாரு, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வீடு தீப்பத்தி எரியுதுன்னா சாக்கடை ஜலத்தை கூட நம்ம எரிவோம், வீசுவோம், பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த சாக்கடை ஜலம் சசிகலாவை தான் குறிப்பிடுறாரு. அதனால் பிஜேபிக்கு ஜெயலலிதா இறந்தது பிறகு சசிகலா வந்து தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறாங்க. பார்ப்பனர்கள் முடிவு பண்ணுறத பிஜேபி தலைமையிடம் ஏற்றுக்குது. அதனால் மெல்ல மெல்ல எடப்பாடி இனி தான் முதலமைச்சர், நீ எல்லாம் பார்த்துக்கலாம், இவங்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்கு. அப்படி தான் டிடிவி தினகரனும் சசிகலாவும் கட்சியை விட்டு நீக்கப்படுகிறார்கள். ஆமாம், டிடிவி தினகரன் இரட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் சிறைக்கு போய் டெல்லி திகார் சிறையில் இருக்கிறார். இவங்க பெங்களூர் சிறையில் இருக்கிறாங்க. அதன் பிறகு பெங்களூர் சிறையில் தன்னை கொல்ல நடந்த சதி, தன்னை வந்து தனி அறையில் வந்து ஒரு கொரோனா பேஷண்ட்டோடு வச்சு கொரோனாவை பரப்பிய சதி, இதையெல்லாம் சசிகலா விரிவாக பேசியிருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெயலலிதா சமாதியில் அடித்து சத்தியம் பண்ணுறாங்க. என்ன சத்தியம் பண்ணாங்கன்னு தெரியலை. அதை பிஜேபியை பழி வாங்கிறதா என்னன்னு நமக்கு தெரியலை. ஆனால் எடப்பாடி இப்படி செய்த பிறகு, இப்படி துரோகம் அளித்த பிறகு அப்போ தான் அவங்களுக்கு புரியுது, நம்ம வந்து அடிமைகள்னு நினச்சோன்னா விசுவாசத்தோடு இருப்பாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. அடிமைகள் வாய்ப்பு கிடைத்தால் நம்ம எப்படி காலில் விழுவாங்களோ அதை காலை வாரியும் விடுவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. சரி, சிறையை விட்டு 4 வருஷம் கழித்து வெளியே வராங்க. வந்தவங்க எதிர்பார்த்தது எப்படியாவது ஏடிஎம்கேல சேர முடியும். இப்போவும் அவங்க வந்து பிஜேபிக்கு ஒரு பயந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. பிஜேபியை வந்து அவங்க எதிர்க்கலை, பிஜேபி ஆதரித்து பேசுகிறாங்க, ஒன்றுபட்ட அதிமுக வேணும்னு பேசுகிறாங்க. ஆனால் எடப்பாடி அதில் உறுதியாக இருக்கிறாரு. பிஜேபியும் அதை சப்போர்ட் பண்ணுது. சசிகலாவுக்கு மீண்டும் கட்சியில் இடம் இல்லைன்னு. இது அவங்க உள்ளத்தில் வந்து ஒரு பழிவாங்குகின்ற ஒரு வெறியை தூண்டி விடுது. நான் பார்த்து உன்னை முதலமைச்சர் ஆகிட்டு போவேன்,
நீ வந்து என்னையே கட்சியை விட்டு நீக்குவியா, ஒரு பேப்பரை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்ட, காரில் வந்து கொடி கட்டினா கொடி கட்டக்கூடாதுன்னு சொல்கிற, அடுத்து அதிமுக கொடி கட்டக்கூடாதுன்னு சொல்கிற, இப்படி அவங்க வந்து கொலவெறி ஆயிட்டாங்க. சரி, சசிகலா வந்து ஒரு காத்து போன பலூனு இப்படின்னு தமிழக ஊடகங்களோ அல்லது அறிஞர்களோ அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது, இந்த தேர்தலில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், பாரதிய ஜனதா வந்து பார்த்து செஞ்ச அந்த சோசியல் இன்ஜினியரிங்கை ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கில் காலி பண்ணிட்டாங்க. பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களா ஜான் பாண்டியன், முக்குளத்தோரா நயினார் நாகேந்திரன், கவுண்டர்களா அண்ணாமலை, வானதி, நிறைய பேர் இருக்கு, எடப்பாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வன்னியரா அன்புமணி ராமதாஸ், இப்படி சாதிக்கு ஒரு தலைவர்களை வைத்துக்கொண்டு அந்த சோசியல் இன்ஜினியரிங் வேலையை ஏசி சண்முகம் எல்லாரையும், பாரிவேந்தர், இப்படி இப்போ சகலரும் வச்சிருக்கிறாங்க, இவங்களெல்லாம் வச்சிருக்கிறாங்க. டிடிவி தினகரன் போன தேர்தலில் பிரச்சாரம் செய்து ஒரு தொகுதிக்கு 5000 10,000 சொல்லி ஒரு 10-20 தொகுதிகளில் அதிமுக தோற்பதற்கு காரணமாக இருந்தார். இன்னைக்கு அவர் துரோகின்னு சொன்ன எடப்பாடி கூட போய் அணி சேர்ந்துட்டார். ஆமாம், தூக்கில் கூட வந்து நான் தொங்கிடுவேன், எடப்பாடி கூட சேர மாட்டேன்லாம் சொல்லி போய் சேர்ந்துட்டார். அவரே சேர்ந்தாலும் கூட அவர் செய்த பிரச்சாரம் வந்து அப்படியே தான் இருக்கு. அந்த பிரச்சாரத்தை இன்னும் ஒரு வீரியத்தோட சசிகலா இப்போ செய்கிறாங்க. அவங்க பல தொகுதிகளில் பணபலம், சாதிய பலம் கொண்ட வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வெள்ளத்துறை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அவரை நாங்குநேரியில் போட்டிருக்காங்க. இசக்கி ராஜான்னு ஒரு வெயிட்டான கேண்டிடேட்டு சாத்தூரில் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக போட்டிருக்கிறாங்க. ஆமாம், அவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரவைன்னு நினைக்கிறேன் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு. ஆமாம், அவரே நாமினேஷன் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கார் 100 கார் அந்த படைவரிசையோட தான் வாராரு. இப்படி வெயிட்டா உசிலம்பட்டியில் ஐயப்பன், இப்படி முன்னாள் எம்எல்ஏக்கள், முகம் தெரிந்த வேட்பாளர்களை போட்டிருக்கிறாங்க, எல்லாம் போட்டிருக்கிறாங்க. திருமங்கலத்தில் ஆர்பி உதயகுமார், அவருக்கு எதிராக ஜீவிதா நாச்சியார் அப்படின்ற ஒரு வேட்பாளர், திருப்பரங்குன்றத்தில் தனபாண்டியன், சங்கரன் கோவிலில் வசந்தி முருகன், மதுரை மத்திய தொகுதியில் சக்கரவர்த்தி, இப்படி பல வேட்பாளர்களை போட்டிருக்காங்க. திண்டுக்கல்ல ராமுத்தேவர் அப்படின்ற ஒரு வேட்பாளரை களமிறக்கி இருக்கிறாங்க. குறிப்பாக 9 முன்னாள் அதிமுக அமைச்சர்களுக்கு எதிராக வெயிட்டான கேண்டிடேட் போட்டிருக்காங்க. இப்படி தென் மாவட்டங்களில் வந்து இன்னைக்கு முக்குளத்தோர் மத்தியில் ஒரு சசிகலாலை வீசுதுன்னே சொல்லலாம். பொதுவாக என்னுடைய கருத்து என்னன்னா, தமிழ்நாட்டில் மக்கள் அனைவரும் சாதி பார்த்து ஓட்டு போடுறதில்ல. இந்த சாதியன்றதுனால அப்படி அது வன்னியர்களாக இருந்தாலும் சரி, முக்குளத்தோர் அப்படி போடுறதில்ல. ஆனால் அவங்களில் ஒரு சிறு பங்கு சாதி பார்த்து போடுறாங்க. அந்த பங்கு ஒரு தொகுதிக்கு 5000 10,000 வந்தால் கூட போதும், அது தேர்தலுடைய தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். ஆமாம், போன தேர்தலில் 2021 10 தொகுதிகள் 1000 ஓட்டு வித்தியாசத்துக்குள்ளதான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அது இன்னைக்கு சசிகலா பிரச்சாரம் பண்றது, நான் ஏதோ எடப்பாடியை பழிவாங்க வந்திருக்கிறேன் அதுக்காக ஓட்டு போடுங்கன்னு அப்படி சொல்லல. அவங்க தன்னை வந்து ஆளுங்கட்சிக்கான ஒரு பொசிஷன் பண்ணிக்கிட்டு திமுக தான் கடுமையாக இருக்கிறாங்க. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக செய்த திட்டங்கள் சரியில்லை, அம்மா காலத்தில் வந்து போலீஸ் எல்லாம் சிறப்பாக இருப்பாங்க, கட்சிக்காரெல்லாம் ஸ்டேஷனுக்குள்ளே போக முடியாது, இன்னைக்கு திமுகவுடைய எம்எல்ஏ அமைச்சர்கள்லாம் குறுநில மன்னர்கள் மாதிரி இருக்காங்க, போலீஸுக்கு பவர் இல்லை, இப்படி கடுமையாக திமுக இது பேசிட்டு கடைசி தான் பாயிண்ட்டுக்கு வராங்க. எடப்பாடி துரோகம் பண்ணிட்டார், எனக்கு துரோகம் பண்ணிட்டார், அது கூட பிரச்சனை இல்லை. எனக்கே துரோகம் பண்ணவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருப்பாரா? அப்போ இவர் போட்டியிடலாமா? இப்படி இவ்வளோதான் பேசுகிறாங்க. அப்போ ஒரு 80% திமுக ஒதுக்கிட்டு 20% ஒரு பஞ்சு டைலாக் மாதிரி எடப்பாடிக்கு ஒதுக்கிடுறாங்க. திரும்ப கேட்குறது, நான் அந்த ஆளை வந்து ஒரு விசுவாசமாக இருப்பாருன்னு சொல்லி பதவி கொடுத்துட்டு போகிறேன், அந்த ஆள் என்னை வந்து நீக்கிறாரு. சரி, நீக்கின பிறகு இந்த தேர்தலில் கூட பிரிந்து போனவர்களை சேர்ப்பாங்கன்னு சொல்லி நான் காத்திருக்கிறேன். அது ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, தினகரனாக இருந்தாலும் சரி, சசிகலாவா யாராக இருந்தாலும் அவங்க கூடி பேசி சேர்ப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். பிஜேபி அந்த முயற்சியெல்லாம் பண்ணுச்சு இல்லையா, செங்கோட்டையன் மூலமாக இப்படி பல வழிகளில் முயற்சி பண்ணுறாங்க. அது வெயிட் பண்ணியிருந்தேன். கடைசியில் அது நடக்கலைன்னு தான் இதுக்கு மேலே பொறுத்திருக்கக்கூடாது, அம்மாவினுடைய ஆட்சியை இவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எடப்பாடியை பற்றி பேசும்போதெல்லாம் கூட்டம் வந்து ஆர்ப்பரிக்குது. மற்ற திமுக இது பேசும்போது கூட அந்த ஆர்ப்பரிப்பை பார்க்க முடியறதில்லை. எடப்பாடி துரோகம் அளித்து விட்டார், அவர் வந்து அந்த நாய்க்குட்டி கதையாக இருக்கட்டும், உதயநிதியை சொல்லி பேசுகிறதா இருக்கட்டும்,
இது எல்லாமே வந்து முக்களத்தோர் அந்த கூடியிருந்த மக்கள் மத்தியில் பெண்களாக இருந்தாலும் இளைஞர்கள் மத்தியிலையும் நல்லா எடுபடுறதுனால கண்டிப்பாக இந்த தேர்தலில் சசிகலா தென் மாவட்டங்களில் எடப்பாடி மட்டும் இல்லை பாஜகவுக்கும் ஆப்பு வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக வருவார் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. வெற்றி பெறுவாங்களா தொகுதிகளில்? இப்போ 80 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க அவங்க, 38 தொகுதிகளில் ராமதாஸினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. இதில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா இவங்களுக்கு? சசிகலாவோ ராமதாஸோ கொஞ்சம் வயதான நிலைக்கு வந்துட்டாங்க. வயதான பிறகு வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு எமோஷனல் ஆயிடுவாங்க, ஒரு சென்டிமெண்ட்டுன்ற முறையில் பழசை நினச்சி பார்ப்பாங்க. இப்போ 2 பேருக்குமே என்ன அப்படின்னு சொன்னால், ராமதாஸுக்கு பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமதாஸுக்கு வந்து அன்புமணி என்ற கேரக்டர் தனக்கு செஞ்ச துரோகம் அவங்க கண் முன்னாடி தெரியுது. சசிகலாவுக்கு எடப்பாடி செஞ்ச துரோகம் தெரியுது. அப்போ துரோகத்தை ஒழிப்பதுன்ற முறையில் 2 பேரும் கூட்டணி சேர்ந்துருக்காங்க. ராமதாஸை பொறுத்தவரை நேற்று ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது மயக்கமடைந்து சேலத்தில் அருளுக்காக பிரச்சாரம் பண்ணும்போது மயக்கமடைகிறாரு. அவரை வந்து மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. இதெல்லாம் பாமகவுக்கு ஓட்டு போடக்கூடிய வன்னியர்கள்ட்ட ஒரு விளைவை ஏற்படுத்தாதா? இந்த வயசான காலத்தில் அந்த பெரிய மனுஷனை இப்படி அலைய விட்டு இப்படி இவன் வந்து பழி வாங்கிட்டானே அப்படின்னு அன்புமணி மேலே கண்டிப்பாக கோபம் வரும். அதனால அன்புமணி போட்டிருக்கிற அந்த வேட்பாளர்களுக்கு திமுக வந்து ஆப்பு வைக்குதோ இல்லையோ, டாக்டர் ராமதாஸ் வந்து கண்டிப்பாக ஆப்பு வைப்பார். எப்படியும் வந்து சில ஆயிரம் ஓட்டுகள் வந்து இவருக்கு வந்து விழும். அந்த சென்டிமெண்ட்டு, அந்த எமோஷன், அதை வந்து கரெக்டாக அவர் கைப்பற்றிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதே போல சசிகலா தர்மபுரியில சௌமியா அன்புமணி போட்டிடுறாங்களே, அவங்க வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கிறதுலேயே வந்து வெல்வதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தொகுதி அதுதான். ஆனால் இப்போ நேற்று அவர் மயக்கமடைந்த அந்த சீனெல்லாம் பார்த்துட்டு வன்னியர்கள் சௌமியாவுக்கு போடுவாங்களா? பாமகவை சேர்ந்த வன்னியர்கள் அனைவரையும் நான் சொல்லலை, அவங்க அதில் ஒரு ஊசலாட்டம் வந்திருக்கும் எனக்கு தான் தோணுது. அதனால இனி தொடர்ந்து ராமதாஸ் பிரச்சாரம் பண்ண சௌமியாவினுடைய வெற்றி வாய்ப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை இப்போ சன்னீஸு கொடுத்த பேட்டியில் கூட சௌமியாவும் அன்புமணியும் எங்கள் குடும்பமே கிடையாது அப்படின்னு டிஸ்ஓன் பண்ணி சொல்லிட்டாரு. இதற்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் அன்புமணின்னு மட்டும் பேரை போட்டுக்கோ, என் ராமதாசன் என் பேரை போட்டுக்காத இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. இதோட கடுமையாகலாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த கட்சியை இப்போ யாரோ சில பேர் ஒரு கும்பல் அது என்னது அப்படின்றான். இது யாரதும் கிடையாது, இது ராமதாஸது. அவன் ஒருத்தனை ஒரு ஆளே உருவாக்குன கட்சி, சுயம்பு. அதனால் இதை வேற யாரும் தொட்டு பார்த்தான்னா அவ்வளோதான். எச்சரிக்கை விடுக்கிறீங்களா? சாபம் விடலை, மனசுக்குள்ளே அது இப்படி ஒரு சாபம் வர மாதிரி தெரியுது. ஆனால் நான் அடக்கிக்கிறேன். எதுக்கு போய் சாபம் விடணும்? முனிவன் சாபம் விடக்கூடாது இல்லையா? விட்டாலும் அது பலிக்கணும். பாசம் கட்டுப்படுத்துதா சாபம் விடாம? பாசமாக கேசக்கூடாது. அதெல்லாம் எப்போ போச்சு. இந்த விஷயம் சொன்னதுல ஒரு தளர்வு செஞ்சீங்க, யாருமே குடும்பத்தில் நிக்க மாட்டேன்னு. ஆனாலும் மீறி வந்து அன்புமணி அவர்களை நிறுத்தினீங்க. அதை ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டேன். நீங்க செய்த தப்பு. நான் நிறைய தப்புகள் பண்ணியிருக்கிறேன். அதில் அது ஒரு தப்பு. அந்த தப்புனால, நான் செய்த தப்புனால வந்த வினைதான் இப்பொழுது ஒரு கும்பல் ஆள் பிடிச்சி தேடி கிடக்குது. அது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில் ஆளை பிடிக்குது, அந்த வேலையை செய்யுது. நான் செய்த தப்புனால மீண்டும் குடும்பத்திலிருந்து ஒருவர் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார் தர்மபுரியில் சௌமியா அன்புமணி. அது உங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை தத்துவத்திற்கு முரணானது தானே? அதுவும் அப்படி எடுத்துக்கலாமா? எனக்கு குடும்பம், என் மக, ஒரு இன்னொரு மக இருக்குது, அதுங்க பெற்றது பிள்ளைங்க, இதுதான் குடும்பம். அன்புமணி அவர்கள் எதுவும் குடும்பத்தை விட்டு விலகி வெகு வருடங்களாக ஆகிவிட்டு, வெகு நாட்களாக ஆகிவிட்டது. விலகிட்டாங்களா விலக்கிட்டீங்களா சார்? டிஸ்ஓன் பண்றீங்களா? அவங்களும் விலகிட்டாங்க, நாங்களும் விலகிட்டாங்க. நாம் அப்புறம் விலகிற மாதிரி தான் நாம். அதனால இந்த தேர்தலில் வந்து அன்புமணிக்கு வந்து அவர் திமுகவை கடுமையாக அட்டாக் பண்ணி பிரச்சாரம் பண்ணுறாரு, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு, பாஜகவோட கூடி குழாவுகிறாரு. இதெல்லாம் இருந்தாலும் அவர் தூங்கும்போது இன்னைக்கு அப்பா நம்ம என்ன திட்டிருக்கிறாரு அப்படின்றதான் அவருடைய தூக்கத்தை கெடுக்குகின்ற ஒரு வகையில் இதாக இருக்கும். ஏன்னா
அந்த அளவுக்கு ராமதாஸ் போகிற இடங்கள்லாம் இதை பற்றி பேசுகிறாரு. இது கண்டிப்பாக ஒரு விளைவை பாமகவை ஆதரிக்கக்கூடிய வன்னியர்கள்ட்ட ஏற்படுத்தும். அதனால் வடக்கையும் வந்து துரோகத்துக்கு எதிராக அவர் பிரச்சாரம், தெற்கையும் வந்து சின்னமாக துரோகத்துக்கு எதிரான பிரச்சாரம். முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஆணி இல்லைன்றதுனால ராஜ்யமே இழந்து போனதுன்ற மாதிரி இன்னைக்கு சசிகலா அப்படின்னு மறக்கடிக்கப்பட்ட ஒரு ஆளுமை, ஜெயலலிதா காலத்தில் வந்து ஒரு கோலோச்சிய ஆளுமை, இன்றைக்கு வந்து எடப்பாடிக்கு ஒரு பெரிய சேதாரத்தை உண்டு பண்ணுவதற்காக இன்னைக்கு அவங்க களமாடிட்டு இருக்காங்க. இந்த மூவை வந்து யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இது தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தான் கட்சியை அறிவிக்கிறாங்க. அந்த கட்சி கூட ஏற்கனவே பதிவு செய்து ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து அதை வாங்கி அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அதை வாங்கிக்கிறாங்க, கொடியை அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்தது வேட்பாளர்கள் ஒரு பேட்டியில் சொல்றாங்க, 6ஆம் தேதி வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு அம்மா நான் நிற்கிறேம்மா எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து எடப்பாடியோ பிஜேபியோ ஒரு எதிர்பார்க்காத ஒரு மூவ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி குருமூர்த்தி வந்து வீடு தீப்பத்தி எறியும் போது சாக்கடை ஜலான்னு இழிவுபடுத்தினாரோ, இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு மரணக்குழி பறிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அரசியல் ரீதியாக உங்கள் தென் மாவட்டங்களில் பிஜேபி நினச்சிக்கிட்டு இருக்குது அங்கே நம்ம நிறைய தொகுதிகள் ஜெயிப்போம், ஆனால் அதெல்லாம் வந்து இல்லை அப்படின்றதான் சசிகலாவினுடைய பிரச்சாரம். இப்போ இந்த முக்குளத்தோர் சாதிக்காக விழுகின்ற வாக்குகள் அப்படி ஒன்று இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அவங்க வந்து டிடிவி தினகரன் அவரை வந்து தேர்வு செய்வாங்களா இல்லை சசிகலாவை தேர்வு செய்வாங்களா? ஏன்னா டிடிவி தினகரனை உள்ள கொண்டு வந்ததே அந்த முக்குளத்தோர் சமூகம் வந்து ஏற்கனவே வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம், இந்த என்டிஏ கூட்டணிக்கு அவங்களுடைய வாக்குகளை வாங்கிடலாம் அப்படின்றதனோட அடிப்படையில் தான். இப்போ அது யார் பக்கம் வந்து அந்த தென் மாவட்ட வாக்குகள்? டிடிவி தினகருடைய பிரச்சாரம் எடுபடாதுங்க. அவர் வந்து நேற்று வரைக்கும் நான் தூக்கில் தொங்கிடுவேன் துரோகின்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு போய் சேர்ந்துட்டாருன்னா அதை மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அது ஏதோ ஒரு செயற்கையான ஒரு கூட்டணியாக தான் பார்ப்பாங்க. ரெண்டாவது, அவர் போட்டியிடவும் இல்லை. ஏன் போட்டியிடலை? அப்போ அவருக்கு தெரியுது இது வந்து ஒரு ஒட்டாத இது, அதனால் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்குவோம். என்னதான் அவர் தஞ்சாவூரில் எடப்பாடியோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாலும் அது வந்து எடுபடாது. போன தேர்தலில் இவர் பண்ண பிரச்சாரம்லாம் சசிகலா அளவுக்கு அவரும் வீரியமாக பண்ணியிருக்காரு. அந்த பிரச்சாரம் எல்லாம் அப்படி தான் இருக்குது. இவர் மட்டும் மாறி போனதுனால அந்த மக்கள்லாம் மாறிட்டு சரி நீ மறந்துடுவோம், எடப்பாடி நமக்கு துரோகம் இழைக்கல நல்லவர் அப்படின்னு மாற மாட்டாங்க. போதாக்கரைக்கு சசிகலா அதை நினைவுபடுத்துறதுக்கு வந்துட்டாங்க. அதனால் டிடிவி தினகரன் போய் சேர்ந்ததுனாலேயே அந்த தென் மாவட்டங்களில் ஒரு மாற்றம் வந்து வந்துடும் அப்படின்றதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மக்களுக்கு அவர் செய்த துரோகமாக மாற்றி பேசுகிறாங்க. தனக்கு செய்த துரோகத்தை மக்களுக்கு அவர் செஞ்ச துரோகமாகவும் அம்மா ஆட்சிக்கு செஞ்ச துரோகமாகவும் அவங்க பார்த்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. போகிற இடங்கள்லாம் வந்து கூட்டம் நல்லா கூடுது. அது வந்து மற்ற ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வரலைன்னாலும் ஒரு தொகுதிக்கு ஒரு 5000-10,000 ஓட்டு வாங்கக்கூடிய வேலையை கண்டிப்பாக செய்வார்கள். சில தொகுதிகளில் அதை விட கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ மொத்தமாக கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா போனந்த வாட்டி வந்து டிடிவி தினகரன் செய்த சேதாரத்தை விட இந்த தேர்தலில் சசிகலா தென் மாவட்டங்கள்லையும் வட மாவட்டங்களில் ராமதாசும் செய்யக்கூடிய சேதாரம் கண்டிப்பாக அதிகமாகத்தான் இருக்கும். இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் நான் முதல் கேள்வியில் கேட்டது தான், கொங்கு வேளாள கவுண்டர் முதலமைச்சராக போகிறார், அவருக்கு வாக்களிங்க ஒக்கலிக கவுண்டர்களே அப்படின்னு அவர் கோருவதும், இன்னொரு புறம் சசிகலா வந்து தென் மாவட்டத்தில் அந்த அந்த வேவே வந்து எப்படி இருக்குதுன்னா அங்கே முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு போய் மாலை இடுறது, இப்படியாக தான் வந்து அவங்க மூவே இருக்குது. அங்கே முக்குளத்தோர் சாதி சங்க கொடிகள் வந்து அவருடைய பிரச்சாரத்தில் வந்து இருக்கிறது. இதெல்லாம் அந்த கவுண்டர் வெர்சஸ் முக்குளத்தோர் அப்படின்னு பார்ப்பாங்களா? கண்டிப்பாக பார்ப்பாங்க. போன வாட்டியே வந்து வன்னியர்களுக்கு அந்த 10.5% இடஒதுக்கீடு அது பெரிய அளவில் தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் மத்தியில் அது வேலை செஞ்சு எதிர்ப்பை காமிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போவே எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கவுண்டர் மக்களுடைய பிரதிநிதியாக தான் பார்த்தாங்க. தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றில் கட்சிகளின் தலைவர் வந்து காஸ்ட் நியூட்ரலாக இருக்கணும், சாதிக்கு அப்பாற்பட்டவராக இருந்தால் மட்டும்தான் அவர் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த தலைவராக ஏற்றுக்கொள்ளப்படுவார். அது எம்ஜிஆருக்கு இருந்தது, கலைஞருக்கு இருந்தது, ஜெயலலிதாவுக்கு இருந்தது, ஸ்டாலினுக்கு இருந்தது. இவங்களையெல்லாம் வந்து நீ ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய பிரதிநிதி, இப்போ ஜெயலலிதா பார்ப்பனராகவே இருந்தாலும்
அந்த சாதி வந்து இங்கே மைனாரிட்டி தான். அவங்க வந்து அதிகாரத்தில் அவங்க வந்து ஆதிக்கம் பண்ணலாமே தவிர ஜெயலலிதா அப்படி தான் தன்னை காட்டி கொண்டார். அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் காஸ்ட் நியூட்ரலாக இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வரும்போது அவர்கள் அந்த சாதியோடு சேர்ந்து தான் வராங்க. இப்போ விஜய்க்கு கூட வந்து சாதிகளை கடந்தவர்னு ஒரு இமேஜ் இருக்கு. விஜயகாந்துக்கு அப்படிதான் இருக்கு. விஜயகாந்துக்கு அப்படி இருந்துச்சு இல்லையா ஆரம்பத்தில். அதே போல் எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் அல்லது அண்ணாமலைக்கும் இந்த மாதிரி பிஜேபி நயினார் நாகேந்திரன் இவங்கெல்லாம் சாதிகளை கடந்த தலைவராக இல்லை சாதிகளாகத்தான் மக்கள் பார்க்குறாங்க. பிஜேபியும் அப்படி தான் பண்ணுது. எடப்பாடியும் அதை வைத்து தான் பண்ணுறாரு. அவர் தன்னை சாதி கடந்த தலைவராக மாற்றுவதற்கு முயற்சி பண்ணாலும் அது ஒட்ட மாட்டேங்குது. அவர் வந்து தேவர் குரு பூஜைக்கு போயெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அங்கேயே மக்கள் எதிர்ப்பு முழக்கம் போட்டாங்களா இல்லையா? துரோகின்னு செஞ்சாங்க. மதன் ரவிச்சந்திரன் லீக் பண்ண அந்த சவுக்கு வீடியோவில் வந்து எவ்வளவு மக்கள் கொந்தளிக்கிறாங்க, எடப்பாடியை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து வெளியே வந்திருக்கு. அதனால் அவர் சாதிகளை கடந்த தலைவர்னு அவர் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணார், அதுவும் எடுபடலை. அவரை கவுண்டர்களாகத்தான் பார்க்குறாங்க. பிஜேபியும் வந்து அப்படி தான் பார்க்குது. பிஜேபியும் தன்னுடைய தலைவர்கள் இப்போ அண்ணாமலையை பற்றி ஒரு மோடி சொல்லும்போது என்ன சொன்னார்? அவர் வந்து கொங்கு வேளாள கவுண்டர் என்ற ஒரு உயர்ந்த சாதியில் பிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லி தானே பாராட்டினார். அப்போ இந்த சோசியல் இன்ஜினியரிங் வேலையை வச்சு தான் அவங்க செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியலில் சாதிகளை கடந்த தலைவராக இருந்தால் மட்டும்தான் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். அது ஸ்டாலினுக்கு இருக்குது. ஸ்டாலின் நீங்கள் ஒரு சாதியில் நீங்கள் அவரை முத்திர குத்தி அதில் தள்ள முடியாது. அவர் சாதிகளை கடந்த தலைவராக தான் அவர் இருக்கிறார். எடப்பாடி அப்படி கிடையாது. இந்த தேர்தலில் எடப்பாடி தோற்றுவிட்டால் அடுத்து அதிமுகவினுடைய எதிர்காலம் என்ன? இதை கைப்பற்றுவதற்காக வானத்தில் வந்து பல பருந்துகள் சுற்றிக்கிட்டு இருக்கு. பிஜேபி என்ன நினைக்குதுன்னா அந்த இடத்த நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். சசிகலா என்ன நினைக்கிறாங்கன்னா எடப்பாடி தோற்றுவிட்டால் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் தன் பக்கம் நோக்கி வருவார்கள். அந்த கணக்கும் சசிகலாவுக்கு இருக்குது. இந்த தேர்தலுக்காக மட்டும் அவர்கள் பிரச்சாரம் பண்ணலை, எடப்பாடியை தோற்கடிப்பதற்காக மட்டுமல்ல, அதிமுகவினுடைய எதிர்காலம் நம்மை நோக்கி வருமா, இந்த கணக்கு அவங்கள்ட்ட இருக்கு. ஏற்கனவே எடப்பாடி தலைமையில் 10 முறை தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. இந்த சட்டமன்ற தேர்தலில் தோத்தாருன்னா அது 11வது தோல்வி ஆயிரும். இப்படி தோல்வி மேல் தோல்வி பெற்ற பிறகு அவரை அதிமுக தொண்டர்களோ நிர்வாகிகளோ முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் எம்எல்ஏக்களோ அவரை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த அவசியமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர்கள் மீண்டும் தன்னை நோக்கி வருவாங்க, கட்சி நம்மக்கிட்ட வரும் அப்படின்ற கணக்கும் சசிகலாட்ட இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல் முடிவுகளில் எப்படி இது பிரதிபலிக்குதுன்னு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டது நன்றி தோழர். நன்றி.